கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 2. அசுர காண்டம். அதில் 4. அசுரர் படையெடுப்பு. தாரகாசுரனோ 10,000 குதிரைகள் பூட்டப்பட்ட அதி அழகான விமானத்தில் ஏறிக்கொண்டு சென்றான். பற்பல ஆயுதங்களையும் தரித்த மற்ற அசுர வீரர்களோ ரதங்களிலும் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் கோவேறு கழுதைகளின் மீதும் ஒட்டகங்களின் மீதும் ஏறி அமர்ந்த வண்ணம் தங்கள் தலைவர்களோடு புறப்பட்டு சென்றார்கள். அப்போது காகரி, பேரி, படகம் முதலான வாத்திய கருவிகள் முழக்கமிட்டன. மேலும் மட்டு, டிண்டிமம், ஜர்ஜரம் முதலான வாத்தியங்களும் சமுத்திர ஓசையை அடக்கிவிடும்படியான பெருத்த பேரொலியாக முழக்கமிட்டன. அசுர வீரர்களில் சிலர் தங்கள் கைகளில் கத்தியை பிடித்து கொண்டும் தடியை பிடித்து கொண்டும் பயங்கரமான உருவினர்களாகவும், சிலர் கட்வாங்கம் என்னும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டும், சிலர் உலக்கைகளை கையில் பிடித்து கொண்டும், அநேக கோடிக்கணக்கான வீரர்கள் தங்கள் கைகளில் குடைகளை பிடித்து கொண்டும், பல கோடி வீரர்கள் தங்கள் கைகளில் கொடிகளை ஏந்தி கொண்டும், சிலர் பட்டா கத்திகளை கையில் பிடித்த வண்ணம் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டும், இன்னும் சில வீரர்கள் ஒருவருக்கொருவர் கைத்தட்டி சப்தமெழுப்பி ஆரவாரம் செய்து கொண்டும், இன்னும் சில வீரர்கள் நாலாபுறங்களிலும் சஞ்சரித்து கொண்டும், அசுர வீரர்கள் இவ்வளவு பேர் என்று கணக்கிட முடியாத அளவிற்கு அணிவகுத்து சென்றார்கள். சூரபத்மனுடைய கணக்கிலடங்காத 4 வகை படைகளின் காலடிகளாலும், இரதங்களின் சக்கரங்களினாலும், யானை காலாட்கள் ஆகியவற்றின் கால்களாலும், குதிரைகளின் குளம்புகளாலும் கிளப்பப்பட்ட புழுதி மண்டலம் சூரிய மண்டலம் வரையிலும் எழும்பிச் சென்று நாலா திசைகளிலும் பரவியது. இத்தகைய அசுரராஜனின் 4 வகை படைகளினாலும் பூமியானது 4 பக்கங்களின் 3 கோடி யோசனை பரப்பளவிற்கு நெருக்கமாக நிரம்பிவிட்டது. இவ்வாறாக தன் தம்பிமார்களுடன் படை வீரர்களுடனும் புறப்பட்டுச் சென்ற மகா பராக்கிரமசாலியான சூரபத்மன் குபேரனின் அலங்காபுரி நகருக்குச் சென்றான். உயரமான கோட்டை கொத்தளங்களினால் சூழப்பட்ட அந்நகரத்தைச் சுற்றிலும் முற்றுகையிட்டான். அலகாபுரியின் அரசனான குபேரன் அசுரர்களால் தன் நாடு முற்றுகையிடப்பட்டிருப்பதை தூதுவர்களின் மூலமாக அறிந்ததும் ஒரு கணம் திடுக்கிட்டான். அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடமிருந்து பெற்றிருக்கும் அதிசக்தி வாய்ந்த வரங்களைப் பற்றியெல்லாம் நன்றாகத் தெரியும். அதனால் அசுரர்களுக்கு பயந்து நடுங்கிய அவன் ஏராளமான பொருட்கள், திவ்யமான ஆடை அணிகலன்கள் ஆகியவற்றை சூரபத்மனுக்கு காணிக்கையாக கொடுத்து, அசுரராஜனே, நான் தங்களுடைய அடிமையாக இருந்து வாழ்ந்து வரவே விரும்புகிறேன். ஆகையால் என் பேரில் கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதன் பிறகு அசுரனிடமிருந்து விடை பெற்று கொண்டு தன்னுடைய பட்டினத்திற்கு அவன் திரும்பிச் சென்றான். ஆனால் அதற்கு முன்பாகவே அவனுடைய நகரம் அசுர வீரர்களினால் அடியோடு சூறையாடப்பட்டு விட்டது. அதைக் கண்டதும் குபேரன் அடைந்த துக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. குபேரப்பட்டினத்தை கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பிய சூரபத்மன் அடுத்ததாக ஈசானனை வெல்ல விரும்பினான். அவன் நடுவழியில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு சாரூபயத்தைப் பெற்று, அந்த ஈசானன் என்பவன் 3 கண்களையுடையவன் என்பதை தெரிந்து கொண்டு
அந்த வினாடியிலேயே அவனை அழிக்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு தேவேந்திரனின் அமராவதி பட்டினத்தை நோக்கி கிழக்கு திசை வழியாகச் சென்றான். அழகு கொழிக்கும் அந்த அமராவதி பட்டினத்தை சின்னாபின்னப்படுத்துவதில் முனைந்தான். அங்கே நாட்புறமும் வளர்ந்தோங்கியிருந்த மரங்களையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் அடியோடு பெயர்த்து முறித்தான். தேவேந்திரனோ கதி கலக்கமடைந்தவனாக ஆகாயத்தில் ஓடிச் சென்று விட்டான். உடனே அசுர படைகள் அமராவதி பட்டினத்தை சூறையாடி வெறுமையாக்கி விட்டார்கள். நூற்றுக்கணக்கான தேவ மாதர்கள் அவர்களால் சிறைப்படுத்தப்பட்டனர். இந்திரனுடைய மாளிகையின் அந்த புறத்தில் குவிந்து கிடந்த ஐஸ்வர்யங்களையெல்லாம் அசுர வீரர்கள் நிதானமாக தோண்டி எடுத்து கொண்டார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு மாளிகைக்கும் சென்று அங்குள்ள செல்வங்களையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு கடைசியில் அந்த அமராவதி பட்டினத்தையே தீக்கு இரையாக்கி விட்டார்கள். வீரமற்ற தேவர்களில் பலரையும் அசுர வீரர்கள் சிறைப்படுத்தி கொண்டார்கள். அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களையெல்லாம் சிறைப்படுத்தப்பட்ட தேவர்களின் தலையில் வைத்து சுமந்து கொண்டு வரச் செய்த வண்ணமே அசுரப்படைகள் அங்கிருந்து அக்னி தேவனுடைய பட்டினத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றன. அக்னி தேவனின் படைகளோ அசுரப் படைகளோடு போரிட்டு வெல்ல விரும்பி ஒன்றுக்கொன்று கை கலந்து கொண்டன. ஆனால் சூரபத்மனின் தம்பியான தாரகனின் படைகளுக்கு முன்னிலையில் எதிர்த்து போரிட முடியாத அக்னி தேவனின் படைகள் விரைவிலேயே தோல்வியடைந்து தங்கள் தேவனிடமே திரும்பி வந்து விட்டன. அதை கண்ட அக்னி தேவன் அடக்க மாட்டாத கோபத்தோடு தன்னிலை மறந்து காலாக்கினியைப் போல் ஜுவாலைகளினால் சூழ்ந்த வண்ணமாக உலகத்தையே எரித்துவிடும் நோக்கத்துடன் புறப்பட்டுச் சென்றான். அவன் அசுர வீரர்கள் நோக்கி பல அஸ்திரங்களையும் துரிதமாக பிரயோகித்தான். ஆனால் அவனுக்குச் சரியாக தராகாசுரனும் வில்லில் நாணை பூட்டி மேக கூட்டங்கள் கர்ஜித்து முழங்குவதைப் போன்ற பேரொளியுடன் பாசுபதாஸ்திரத்தை எடுத்து சிவபெருமானை தியானித்தபடியே பிரயோகம் செய்தான். அதை கண்டதும் அக்னி தேவன் பரபரப்பு அடைந்தவனாக, அடே, இந்த பாசுபதாஸ்திரமானது ஒரு நொடி பொழுதில் உலகங்கள் அனைத்தையும் எரித்துவிடுமே. இந்த அஸ்திரத்திற்கு முன்பாக என்னுடைய காலாக்கினியானது கொசுவுக்கு சமானமாகும். நான் விரைவில் அழிந்துவிடப் போகிறேன் என்பது நிச்சயம். அதற்கு முன்பாக தாரகாசுரனை தஞ்சமடைவதே எனக்கு நல்லது என்று எண்ணிக்கொண்டான். உடனே அவன் தன் கையிலிருந்த ஆயுதங்களையெல்லாம் கீழே வீசி எறிந்துவிட்டு தாரகனின் அருகில் சென்று, என்னை காத்தருள வேண்டும். நான் உங்கள் கொள்கைகளைச் சேர்ந்தவன். ஆகையால் எனக்கு எந்தவித ஆபத்துகளையும் விளைவிக்காமல் என்னை விட்டுவிட வேண்டும் என்று பயமும் நடுக்கமும் கலந்த குரலில் வேண்டிக் கொண்டான். தாரகனும் அவன் பேரில் கருணை கொண்டவனாக குளிர்ந்த வார்த்தைகளை கூறி அக்னி தேவனை தேற்றினான். அக்னியே, நீ வழக்கம் போலவே உன் ராஜ்யத்திற்கு திரும்பிச் சென்று உன் குடிமக்களை பாதுகாத்து வா. என்னை நினைத்து நீ பயமடைய தேவையில்லையே என்று கூறி அனுப்பினான். ஆனால் அக்னி தேவன் தன் பட்டினத்திற்கு திரும்பி வருவதற்கு முன்பாகவே அசுரப் படையிலிருந்த குதிரை வீரர்களால் அந்நகரம் அடியோடு சூறையாடப்பட்டு விட்டது. அக்னி பட்டினத்தை கொள்ளையடித்த பிறகு சூரபத்மன் தன் சாரதியான பளிங்கனை நோக்கி யம பட்டினத்தை நோக்கி தன் ரதத்தை ஓட்டிச் செல்லும்படி கட்டளையிட்டான். யம பட்டினத்தை அவன் வந்தடைந்ததும் அவனுடைய படை வீரர்கள் அந்நகரத்தை சுற்றிலும் முற்றுகையிட்டார்கள். யம தேவனோ அதை அறிந்து மதி கலங்கினான். இந்த அசுர சகோதரர்களினால் குபேர பட்டினமும் இந்திரனுடைய அமராவதி பட்டினமும் அக்னியின் பட்டினமும் சூறையாடப்பட்டு விட்டன. இனி நம் பட்டினத்தையும் அசுர வீரர்கள் கொள்ளையடித்து சின்னாபின்னப்படுத்தி விடுவார்கள் என்பது நிச்சயம். அதற்கு முன்பாக நாமே அசுரத் தலைவனிடம்
சரணாகதி அடைந்து விடுவதுதான் நல்லது என்று தீர்மானித்து கொண்டான். உடனே அவன் ஏராளமான திரவியங்கள், உடுப்புகள், வினோதமான பதக்கங்கள், மலைபோல் குவிந்த சிறு அரிசிகள், பயிறு, கொள்ளு, துவரை, உளுந்து ஆகிய பொருட்களையும் இன்னும் இதுபோன்ற அநேகவிதமான சாமான்களையும் அதிக அளவில் தன்னோடு எடுத்து கொண்டு வந்து தாரகாசுரனுக்கு காணிக்கையாக கொடுத்து, சுவாமி, நான் தங்கள் கொள்கைகளைச் சேர்ந்தவன். தங்களுடைய உத்தரவுப்படியே இனி சம்யமினி பட்டினத்தில் வசித்து வருகிறேன். தங்களுடைய மாபெரும் வீரர்களோ என்னுடைய பட்டினத்தை நாசமாக்குவதில் முனைந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் உடனடியாக இங்கே திரும்பி வரச் செய்து என்னையும் என் நாட்டையும் காத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றான். உடனே தாரகாசுரன் அவன் பேரில் கருணை கொண்டு அவனுடைய பட்டினத்திற்கு புகுந்திருக்கும் தன்னுடைய படை வீரர்களை திரும்பி வரும்படி செய்தான். பிறகு யமதர்மராஜனையும் தேறுதல் வார்த்தைகளின் மூலம் சமாதானப்படுத்தி அவனுடைய நகரத்திற்கே திருப்பி அனுப்பி வைத்தான். யமதர்மராஜனின் நகரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அசுரப் படைகள் அடுத்ததாக நிருருதியின் பட்டினத்தை அடைந்து அந்நகரத்தையும் சூழ்ந்து முற்றுகையிட்டன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.